ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸில் இல்லஸ்ட்ரேஷன் 21 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி அப்படிங்கிற புக் பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணுற புக்கில் இருக்கிற ஒவ்வொரு சம்ஸையும் போட்டிருக்கோம் பாருங்கள். இல்லஸ்ட்ரேஷன் 21 பார்க்கலாம். ஃப்ரம் த பேலன்ஸ் ஷீட் given below calculate the proprietor ratio. Balance sheet of XYZ Company Limited as on 31st December 1998. Liabilities உள்ள share capital 6 lakh, reserves and surplus 4,50,000, bank OD 7 lakh, current liability 12 lakh, total 29 lakh 50,000 வருது. Fixed asset 16 lakh 500, current asset 7 lakh 50,000, investment 3 lakh 50,000, preliminary expenses 1 lakh, goodwill 1 lakh, total வந்து ஓகேவா. இப்போ நம்மளுக்கு proprietary ரேஷியோ கேட்கணும். ஸோ நம்மளுக்கு அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் போட முடியும் ப்ரொப்ரேட்டரி ரேஷியோஸுக்கு. ஸோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் அந்த கான்செப்ட். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸில் ப்ரொப்ரேட்டர்ஷிப் ரேஷியோ கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ கால்குலேஷன் ஆஃப் ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ. ஸோ ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் டிவைடட் பை டோட்டல் டேஞ்சபிள் அசட்ஸ். ஓகேவா. இப்போது இதில் ஷேர் ஹோல்டர் ஃபண்டுங்கிறது நம்மளுக்கு என்னன்னு தெரியும். அப்போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு என்னென்னா ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ இதில் இதெல்லாம் வருதோ அந்த ஹெட்டிங் கீழே வரதெல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ டோட்டல் டேஞ்சபிள் அசட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட் ப்ளஸ் கரண்ட் அசட் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இது மட்டும். ஓகேவா. இப்போது நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு கண்டுபிடிக்கலாம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஷேர் கேபிட்டல் ஒரு 6 lakh இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 4,50,000 இருக்குது. ஸோ ரெண்டே ஐட்டம் தான் இருக்குது. அதை எடுத்து எழுதிடலாம். ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோங்க 6 lakh இருக்குது. ப்ளஸ் ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸ் 4,50,000. ஸோ டோட்டலாக அப்போது நம்மளுக்கு 10,50,000 வருதா. ஓகேவா. ஸோ அப்போ ஷேர் ஹோல்டர் ஃபண்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா. அடுத்தது என்ன பண்ணுங்க, டோட்டல் டேஞ்சபிள் அசட்ஸ். ஸோ அது என்னங்க ஃபிக்ஸட் அசட்டா. ஃபிக்ஸட் அசட் ப்ளஸ் கரண்ட் அசட் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நம்மளுக்கு இதெல்லாம் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கும். ஸோ ஆல்ரெடி ஃபிக்ஸட் அசட் அவங்களே டோட்டல் பண்ணியே கொடுத்துருக்காங்க. 16,50,000. 16,50,000 ப்ளஸ் கரண்ட் அசட்டும் அவங்களே டோட்டல் பண்ணி கொடுத்துட்டாங்க 7,50,000 ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தனியாக கொடுத்துட்டாங்க 3,50,000. ஸோ எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டதுனால அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பில்டிங், லேண்ட் அண்ட் பில்டிங் அந்த மாதிரி தனித்தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் அது தனித்தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சி போடணும். ஓகேங்களா. பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருந்தா அதை டோட்டல் பண்ணி போடணும். இப்போ அது மாதிரி எதுவும் இல்லை, நம்மளுக்கு ஈஸியாக போச்சு. ஸோ 16,50,000 ப்ளஸ் 7,50,000 ப்ளஸ் 3,50,000 டோட்டலாக என்ன வருதுங்க 27,50,000 வருதா. 27,50,000 வருது டோட்டல் டேஞ்சபிள் அசட். ஸோ இப்போ நம்மளுக்கு 2 ஐட்டமும் கிடச்சிருச்சு. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. ப்ரொப்ரேட்டர்ஷிப் ரேஷியோ ஈக்குவல் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஒவ்வொரு தடவையும் ஃபார்முலாவை எடுத்து எழுதுங்க, அப்போ தான் மெமரியில் ரெஜிஸ்டர் ஆகும். டோட்டல் டேஞ்சபிள் அசட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் எவ்வளோங்க 10,50,000.
divided by tangible asset எவ்வளோங்க 27,50,000. So 10,50,000 divided by 27,50,000. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.38 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் 0.382 ஓகேவா அப்போது ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ ஈக்குவல் டு 0.382 அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பட் ஃபார்முலா தெரிஞ்சால் தான் போட முடியும் ஸோ பேசிக் மேக்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ 5 மார்க் சம்ஸில் 8 மார்க்கில் போடும்போது அழகாக சொல்லையே மார்க் வாங்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்